மரவள்ளிக்கிழங்கு ரெசிபி பார்ட் 1. மரவள்ளிக்கிழங்கு பொரியல் எப்படி சட்டுன்னு 5 மினிட்ஸில் செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். கையில் ஓடிற அளவுக்கு வெந்துருச்சுன்னா எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பொரியல் செய்கிறதுக்கான பொருள் ரொம்பவே கம்மி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 4 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்திக்கோங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. நீங்கள் வேக வைக்கும்போது சேர்க்குறதா இருந்தால் கூட உப்பு மஞ்சள்தூள் சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். நான் தாளிப்பு போடும்போது தான் போட்டுக்கிறேன். அடுத்து கிழங்கு போட்டுக்கோங்க. கிழங்கு போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு பொரியல் சட்டுன்னு ரெடி ஆகிடும்.